இப்போ வந்து நாங்கள் ஆண்ட பரம்பரை அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. ஆண்ட பரம்பரை எதுக்காக அப்படி சொல்கிறாங்க? நாங்கள் அந்த ஆண்ட பரம்பரை, நாங்கள் தான் அந்த மன்னர் பரம்பரை அப்படின்னு எதுக்காக சொல்கிறாங்கன்னா, அப்படியாவது எங்களுக்கு நீ மரியாதை கொடு. அதாவது படிக்காமலே எந்தவித கஷ்டமும் படாமல் மரியாதையை வாங்கிடலான்னு நினைக்கிறாங்க. எந்தவித கஷ்டமும் படாமல் வாழ்க்கையில் படிக்காமல் கஷ்டப்பட்டு படிக்காமல் ஒரு நல்ல வேலை பார்க்காம வாழ்க்கையில் வந்து ஒரு மரியாதையை நம்ம பிறரிடமிருந்து பெற்றுவிடலாம் அப்படிங்கிறக்காக தான் நாங்கள் ஆண்ட பரம்பரை, நாங்கள் மன்னர் பரம்பரை அப்படின்னு பெருமை பேசுகிறாங்க. பெருமை பேசிட்டா உனக்கு வந்து பேங்கில் வேலை கொடுத்துருவாங்களா? நான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொன்னால் பேங்கில் வேலை கொடுத்துருவாங்களா? இல்லை 4 பேர் உன்னை மதிப்பாங்களா? அப்படியாவது மதிப்பை பெற்று விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது 4 பேர் என்ன நீ மதிக்கணும், ஏன்னா நாங்கள் ஆண்ட பரம்பரை, நாங்கள் அந்த காலத்தில் நாங்கள் தான் அந்த பூமியை ஆண்டோம், ஆட்சி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த காலத்தில் நமக்கு மதிப்பு கிடைக்குங்கிற ஒரு நப்பாசை, ஒரு எந்தவித கடமையும் செய்ய ஒரு சோம்பேறித்தனமான ஒரு மனப்பான்மையில் இருந்து தான் இப்படிப்பட்ட ஆசைலாம் வரும். நீ உயர்வை பெறணுன்னா அதுக்கு நல்லா படிக்கணும், நல்லா வேலை பார்க்கணும், ஒரு நல்ல பொருளாதாரத்தில் ஒரு தகுதியான ஒரு நிலைமைக்கு வரணும், அப்புறம் நல்ல செயல்கள் செய்யணும், பிறருக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும், அப்போ தான் ஒன்றை மதிப்பாங்க. இது எதையுமே செய்யாமல் நம்ம வாழ்க்கையில் மரியாதையை பெற முடியும் அப்படிங்கிற அந்த நினப்பு தான் நான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு. நாங்கள் அந்த காலத்தில் நாங்கள் தான் ஆட்சி பண்ணோம், மன்னர் பரம்பரை, அதனால் எனக்கு நீ மரியாதை கொடு. ஆனால் நாங்கள் எதுவுமே எங்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது, எங்களுக்கு எந்த திறமையும் கிடையாது, நான் படிக்கவும் இல்லை, ஒன்றும் பண்ணல, ஆனால் நாங்கள் அந்த காலத்தில் வந்து ஆண்ட பரம்பரை, மன்னர் பரம்பரை, அதனால் இந்த காலத்தில் எனக்கு மரியாதை கொடு. அப்படியாவது நம்ம மரியாதையோடு வாழ்ந்துடலாம், எந்தவித திறமையும் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீ ஆண்ட பரம்பரை அந்த காலத்தில், அதனால் இந்த காலத்தில் உனக்கு மரியாதை கிடைக்கும். எந்தவித தகுதி திறமை எதுவுமே இல்லை, படிப்பு இல்லை, நல்ல தொழில் இல்லை, ஒரு நல்ல பழக்க வழக்கம் கிடையாது, நல்ல பண்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த எதுவுமே இல்லைன்னா கூட உன்னால் வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு உரிய மரியாதை உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை கொடுக்குற ஒரு ஒரு வழிமுறை தான் நான் ஆண்ட பரம்பரை. நீ படிக்கலைன்னா கூட நீ மரியாதையை பெற முடியும் இந்த சமூகத்தில். உனக்கு எந்தவித தகுதி திறமை எதுவுமே இல்லை, நல்ல பண்புகள் கண்டிப்பாக உனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா கூட இந்த சமூகத்தில் நீ வந்து மரியாதையை பெற முடியும், கௌரவத்தை பெற முடியும், உன்னை பார்த்து கையெடுத்து கும்பிடுவாங்க. ஏன்னா நீ அந்த காலத்தில் ஆண்ட பரம்பரை என்பதால், நீ ஆண்ட பரம்பரை, நீ உயர்ந்த சாதி என்பதால், நீ உனக்கு உயர்ந்த சாதி என்கிற அந்த பிறப்பால் வருகிற அந்த தகுதி இருக்குல்ல, பிறப்பாலே வருது இந்த தகுதி அப்படின்னு அவங்க சொல்லி, அதனால் ஆனால் எனக்கு எந்த திறமையும் கிடையாது, நான் பிறக்கும்போது இந்த மாதிரி உயர்ந்த சாதியில் பிறந்தேன், ஆனால் எனக்கு எந்த திறமையும் கிடையாது, எந்த நல்ல பழக்க வழக்கமும் கிடையாது, பண்பும் கிடையாது, படிக்கவும் இல்லை, எழுத படிக்கவும் தெரியாது, ஆனால் நான் உயர்ந்த சாதியில் பிறந்தேன், அதனால் நீ ஏன் முன்னாடி கை கட்டி நிற்கணும், நீ படிச்சிருந்தாலும் சரி நீ தாழ்ந்த சாதி தான், ஏன் முன்னாடி நீ வந்து கை கட்டி தான் நிற்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆசை. அப்போ அதனால தான் இந்த சாதியை அவங்க ஏன் பிடிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எந்தவித தகுதியுமே இல்லை, அந்த நிலையில் அவங்களுக்கு இந்த சாதியை பிடிச்சி தொங்குறாங்க. எந்தவித தகுதியுமே இல்லாத ஒரு கடலில் தத்தளிக்கும் போது அந்த சாதிங்கிற படகு வந்து அவங்கள காப்பாற்றும் அப்படின்ட்டு அந்த படகை விட மாட்டேங்கிறாங்க. அந்த படகுல ஏகப்பட்ட ஓட்டை இருக்குங்கிறது அதுக்கு அப்புறம் தான் தெரியும். அந்த படகுல போனால் அது வந்து இழுத்துட்டு போயிடும்.